வணக்கம் நேயர்களே. வாரம் வாரம் நமது நெல்லையில் உள்ள தொழில் அதிபர்கள் மற்றும் நெல்லைக்கு சிறப்புமிக்க உள்ள நபர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை பற்றி கேட்டு தெரிந்து வருகிறோம். இந்த வாரம் யாரை சந்திக்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, காப்பீட்டுத் துறையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு ஹரிமோகன் சார் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார், மக்களிடம் காப்பீடு அப்படின்னா ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் இருக்காங்க. அந்த காப்பீடு பற்றின விளக்கங்கள் கொஞ்சம் சொல்லணும். அதாவது காப்பீடுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது காப்பீடுங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும், அதாவது அந்த இது காப்பீடு இருக்கக்கூடிய அந்த பாலிசி ஹோல்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அதாவது அந்த பாலிசி ஹோல்டருக்கு எந்த வகையில் அவர் காப்பீடு எடுத்திருக்கிறாரோ அந்த நபருக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னா அந்த காப்பீட்டு நிறுவனம் இழப்பீடு கொடுக்கும். அதுதான் காப்பீட்டினுடைய முதன்மையான பணி. இது காப்பீடுங்கிறது பல வகையில் இருக்குது. அதாவது நம்ம காப்பீடு எடுக்கக்கூடியது என்னென்னா, அதில் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடியது என்னென்னு அவங்களுடைய வருமானத்துக்கு கொடுக்கக்கூடிய காப்பீடு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு நபர் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவருடைய ஆண்டு வருமானம் 12 லட்சம். அப்போ அவர் 1.5 கோடிக்கு காப்பீடு எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. எதனால் அந்த 1.5 கோடிக்கு அவர் காப்பீடு எடுக்கிறோன்னு இல்லைன்னா, இவர் ஒரு 50 லட்சத்துக்கு வீடுக்கு லோன் வாங்கியிருப்பார். அப்புறம் ஒரு 10 லட்சத்துக்கு கார் வாங்கியிருப்பார். இப்போ 60 லட்சத்துக்கு அவருக்கு லைபிலிட்டி இருக்குது. ஸோ இவர் ஒரு 1.5 கோடிக்கு ஒரு காப்பீடு எடுத்தார்னா, அந்த அவருக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு ஏற்பட்டாச்சுன்னா அந்த 1.5 கோடியை காப்பீட்டு நிறுவனம் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும். அப்போ அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்கு கொடுக்கும்போது அந்த காப்பீட்டு இந்த பணம் கிடைக்கிறதுனால அவர் எப்படி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாரோ அதே அமௌண்ட் வருஷம் அவங்களுக்கு குடும்பத்துக்கு கிடைக்கும். ஸோ அதனால் காப்பீடுங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் ஹோல்டர்னு சொல்கிறோம். அது ஸ்டேட்டஸ் ஹோல்டர் ஆஃப் எ ஃபேமிலி. ஒரு குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸ் இறங்காமல் இருக்கிறதுக்கு காப்பீடு மிக மிக அவசியம். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பீடுன்றது இவ்வளோ தூரம் இருக்கா அப்படின்றது நீங்கள் சொல்ல தெரியாது. இப்போ எங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 வகையான காப்பீடு தான் தெரியும். முதல்ல பார்த்தீங்கன்னா வாகன காப்பீடு, ஏன்னா நம்ம அது இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது. 2வது பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு பண்ணுறோம். வேறு என்னென்ன வகையெல்லாம் சார் காப்பீடு? அதாவது மருத்துவ காப்பீடுங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான ஒன்று. ஏன்னா எதிர்பாராத ஏற்படக்கூடிய ஒரு மருத்துவ செலவை இது ஈடுகட்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க இருக்கும், ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 குழந்தைங்க. இவங்களுக்கு சேர்த்து ஒரு காப்பீடு எடுத்தாங்கன்னு இல்லைச்சுன்னா, மருத்துவ காப்பீடு எடுத்தாங்கன்னா உதாரணமாக ஒரு 15,000 ரூபாய் தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. இப்போ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 4 பேருக்கு மருத்துவ காப்பீடு கிடைக்குது. அவங்களுக்கு காப்பீடு கிடைக்கக்கூடிய தொகை ஒரு 5 லட்சம். அப்போ இந்த 15,000 ரூபாங்கிறது 4 பேருக்கு சேர்ந்தது. இப்போ 4 பேருக்கு அந்த 365 நாள் காப்பீடு கிடைக்கணும்ல சொன்னால் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா தான். ஸோ இந்த 30 ரூபாயை பார்க்காம நம்ம ஒரு காப்பீடு எடுத்து வச்சோம்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவை இந்த கம்பெனி கொடுக்கும். ஆகையினால என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எல்லா குடும்பத்தினரும் மருத்துவ காப்பீடு செய்ய வேண்டும். ஏன்னா அது அவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. அது போக அவங்களுடைய வருமானத்தையும் காப்பீடு செய்ய வேண்டும். வருமான காப்பீடுன்னு சொல்லக்கூடியது தான் அவர் வரக்கூடிய ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸ். ஒரு வருஷத்தில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸுக்கு ஒரு 20 மடங்கு அவர் காப்பீடு செய்தாங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை நல்லபடியாக போகும். இது நாங்கள் 100 வயசு வரை கொடுக்குறோம். இப்போ இந்த நபர் 100 வயசு வரையிலும் இந்த 1.5 கோடி அல்லது 2 கோடிக்கு ஒரு காப்பீடு எடுத்துட்டாருன்னா 100 வயசு வரையிலும் மனுஷனுடைய சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த 2 கோடி கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். ஆகையினால் இந்த நம்ம மருத்துவ காப்பீடும் தேவை, அதே சமயத்தில் ஆயுள் காப்பீடும் தேவை. சார் பார்த்தீங்கன்னா சார், இந்தியா ஃபுல்லாகவே இப்போ ஒரு பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பொருளாதார மந்தநிலை இருக்குது. சரி. இப்போ நம்ம ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நாளைக்கு அந்த இதோட பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு இதில் டவுட்லேயே இருக்காங்க. அப்படின்னும் போது காப்பீட்லேயும் இந்த மாதிரியான டவுட்டுகள் வருமா, இல்லை இது பாதுகாப்பு கொள்வது தானே? நீங்கள் அருமையான கேள்வி ஒன்று கேட்டிருக்கீங்க. இது மக்களுடைய ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம்தான். ஆனால் காப்பீட்டு நிறுவனங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னு இல்லைச்சுன்னா, இன்றைக்கி நம்ம என்ன மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி சொல்கிறோம். அதுதான் கான்ட்ராக்ட். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் வட்டியெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சிட்ருக்கு.
அந்த குறைஞ்சிட்டு இப்போ 5% 6% லெவலில் வந்துட்டு. ஆனால் நாங்கள் காப்பீடு நிறுவனங்கள் வந்துட்டு 6.6% இன்னைக்கு கொடுக்குறோம். இது வந்து ஒரு 25 ஆண்டுகள் தாண்டினாலும் இதே 6.6 வந்துட்டு நாங்கள் கொடுப்போம். அதான் இட் இஸ் அ கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ். அப்போது பேங்க்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கம்மியானாலும் நாங்கள் இன்றைக்கி சொல்லக்கூடியது வந்துட்டு அன்றைக்கி கொடுப்போம். எந்த விதமான பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டாலும் நாங்கள் சொன்னது வந்து அன்றைக்கி கண்டிப்பாக செய்வோம். அதுதான் வந்து காப்பீடு நிறுவனத்தினுடைய ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது நீங்கள் பேங்க்கில் நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுருங்க, ஒரு 20 லட்சமாக 25 லட்சமாக டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய வட்டிக்கு நீங்கள் வந்துட்டு டேக்ஸ் கட்டணும். டிடிஎஸ் பிடிப்பாங்க, எவ்வளோ 30% பிடிப்பாங்க. ஆனால் காப்பீட்டு நிறுவனங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய மணி பேக் எந்த விதமான டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. இது வந்து நான் உங்களுக்கு தெரியாதக்காக சொல்கிறேன், இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வந்துட்டு நீங்கள் காப்பீட்டு துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு சால சிறந்தது. இப்போ சார் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து இப்போ ஒரு இதில் காப்பீடு செஞ்சுருக்காங்க, ஒரு பிரிவில் காப்பீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க இறக்கும் போதோ அல்லது எதிர்பாராத விபத்துகள் போதோ அந்த காப்பீடு தொகை கிடைக்கும். கண்டிப்பாக கொடுப்போம். அந்த கிடைக்கிற தொகையை முழுமையாக நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை வங்கிகளில் டெபாசிட் செஞ்சு தான் நம்ம வந்து செலவு கிடையாது. அதுக்கு நீலிட்டு நம்ம வந்து அந்த கான்ட்ராக்ட்லேயே வந்துட்டு யார் நாமினி நீலிட்டு சொல்லுவோம். நாமினி சொன்னால் அதனுடைய வாரிசுதாரர் யாருன்றது. அப்போ அந்த காப்பீடு நிறுவனங்கள் வந்து இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதுக்கு சான்றிதழ்களை கொடுக்கும்போது வந்துட்டு உடனடியாக யாரை வந்து நாமினியாக சொல்லியிருக்காங்களோ இல்லை யாரை வந்து வாரிசு தான் அதில் குறிப்பிட்டிருக்காங்களோ அவர்களுக்கு இந்த பணம் போய் சேரும். அவர்கள் அதை வங்கியில் டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த குடும்ப தலைவர் வாங்கிட்டு இருந்த அதே அமௌண்ட்டை வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதுதான் காப்பீடு. சரி சார், இப்போ இந்த காப்பீட்டு துறை வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் வருமா, நம்ம அதாவது மாநில அரசினுடைய கட்டுப்பாடு. ஆனால் இந்த எல்லா காப்பீட்டு நிறுவனங்களும் மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய IRDAன்னு சொல்லக்கூடியது, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க கீழே தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வருது. அதனால் மக்களுடைய பணம் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும். மக்கள் கொடுக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் பணத்தை வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் செக்டரில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு லாங் டேர்ம் என்ன சொல்லக்கூடிய பாண்ட். அது வந்து நம்ம சாதாரண மனிதனுக்கு கிடைக்காது, ஆனால் காப்பீடு நிறுவனங்களுக்கு கொடுப்பாங்க. உதாரணமாக வந்துட்டு ஒரு 50 வருடங்கள் இவங்க வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்துட்டு அதில் பாண்டில் போட்டுருவாங்க. ஸோ அரசாங்கம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த நீண்ட கால கடன் இருக்கனால வந்துட்டு அதை கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிஞ்சு பேங்க் இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆனாலும் அந்த கான்ட்ராக்ட் எப்படி நாங்கள் மக்களுக்கு கொடுக்க முடியும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கு போனாலும் இங்கே இன்சூரன்ஸ் செய்யப்படும், வாகனங்களுக்கான அனைத்து வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ் செய்யப்படும். அதாவது இப்படி வரிசைப்படுத்துறது சரியாக இருக்குமா, அல்லது வந்து இல்லை ஒரு இப்போ காருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, பைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, ஒரு உயிர் அப்படின்றது வந்து அந்த உயிரை வச்சு கணக்கீடு பண்ணுறாங்களா, இல்லை அந்த வாகனத்துக்கான உதிரி பாகங்களை சர்வீஸ் செஞ்சு கொடுக்குது? அதாவது வாகனத்தினுடைய வாங்கிய மதிப்பீடு இருக்கும். சரி சரி சார். வாகனத்துக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சின்ன டிப்ரிசியேஷன், ஒவ்வொரு வருஷம் வரும்போது அதனுடைய விலை குறைஞ்சிட்டே வரும். அப்போ வாகன காப்பீனுடைய ப்ரீமியம் குறைஞ்சிட்டே வரும். ஆயுள் காப்பீடுங்கிறது வந்துட்டு அவருடைய ஆயுள் இருக்க வந்து அந்த காப்பீட்டு தொகை வந்து அதிகரிச்சுட்டு வரும். ஏன்னா இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அடுத்த வருடம் வந்து அவருக்கு வந்து 60,000 ரூபா ஆகும். அப்போ அந்த 60,000 பேஸ் பண்ணி அவருடைய வேல்யூ வந்துட்டு ஒரு 20 மடங்குன்னு வரும்போது 1,20,00,000. இங்கே 50,000 வாங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு 1 கோடி. அப்போ இவருடைய வயது தாண்ட இவருடைய வருமானம் கூட இந்த ப்ரீமியம் தொகையும் கூட அதே சமயத்தில் அவருடைய காப்பீடும் அதிகரிக்கும். வாகனத்தை பொறுத்த அளவில் வந்துட்டு அதனுடைய விலை குறைஞ்சிட்டே வரும், அதனுடைய காப்பீடும் வந்துட்டு குறைஞ்சிட்டே வரும். இப்போ உதாரணமாக வந்து ஒரு வாகனம் வந்து ஒரு 10 லட்சத்துக்கு வாங்குறோன்னு இல்லைச்சுன்னா அடுத்த வருடம் அதனுடைய விலை வந்துட்டு 8 லட்சமாக இருக்கும், இல்லை 9 லட்சமாக இருக்கும். அப்போ அந்த 9 லட்சத்துக்கு உரிய காப்பீடு தான் கிடைக்கும். மனுஷனுடைய இது அப்படி கிடையாது. ஆயுள் காப்பீடுங்கிறது வந்துட்டு அவருடைய வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவருடைய என்ன சொல்லக்கூடியது காப்பீடை வந்து அதிகரிச்சுட்டு போகலாம். சார், இப்போ இந்த ஆயுள் காப்பீடுன்னு சொல்கிறதுல வந்து பிஸ்னஸ் மேன்ஸ் எடுக்க கரெக்டாக இருக்குமா, அல்லது வந்து ஒரு சராசரி வருமானம் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க எடுத்தால் கரெக்டாக? அதாவது ஆயுள் காப்பீடுங்கிறது வந்துட்டு வருமானத்தை சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு குடும்ப தலைவருடைய வருமானம் எவ்வளவோ அதுக்கு ஒரு 20 மடங்கு அந்த வயதுக்கு ஏற்ப. ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு 30 வயசான ஒரு நிலைச்சுன்னா அவருக்கு ஒரு 25 மடங்கு நாங்கள் வந்து அவருடைய ஆயுள் காப்பீடு கொடுக்கலாம். ஒரு 60 வயதான ஒரு பிஸ்னஸ் மேன் நிலைச்சுன்னா அவருக்கு வந்துட்டு 10 மடங்கு தான் கொடுப்போம்.
இப்போ அதுக்கு தகுந்தபடி இருக்கும். அவருடைய வருமானத்துக்கு 10 மடங்கு. அப்போ இளமையிலேயே நம்ம வந்துட்டு ஒரு வேலை கிடைச்சிட்டு இல்லைச்சுன்னா உடனே வந்து அவர் ஆயுள் காப்பீடு பண்ணுறது நல்லது. அப்போ அந்த இளமை பருவத்தில் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு பொறுத்து தான் ஆயுள் காப்பீடு நம்ம பண்ண முடியும். இது போக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, குழந்தையினுடைய படிப்பு செலவுக்கு ஒரு 15 வருஷம் கழித்து அது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு போகும்போது அப்போ நமக்கு அதிகமாக பணம் தேவைப்படும். அந்த நேரத்தில் என்ன சாதாரண மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்த விற்றோ எதுனோ தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு மெடிக்கல் சீட்டோ ஒரு இன்ஜினியரிங் சீட்டோ வாங்குறாங்க. அதே இது ஒரு 30 வயசில் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ பிறந்திருக்கு, அதுக்கு வந்துட்டு ஒரு 15 வருஷத்துக்கு வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பணத்தை அதில் முதலீடு பண்ணோம் இல்லை சொன்னால் அந்த 15 வருஷம் வரும்போது அதுக்கு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அல்லது 20 லட்சம். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுருங்க, ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்துட்டு 10 லட்சம். ஒரு 20 இன்னொரு 10 வருஷம் கழித்து ஒரு 20ஆவது வருஷத்தில் அவருக்கு வந்து 23 லட்சம் நாங்கள் கொடுப்போம். அப்போ அவருக்கு வந்து அந்த 23 லட்சம் அந்த நேரத்தில் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஆகையினால் வந்துட்டு எவ்வளவு நம்ம ஏர்லியராக காப்பீடு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் காப்பீடு பண்ணுறது பெட்டர். இப்போ இதுக்கு வந்துட்டு என்னென்னு கேட்டாச்சுன்னா சாதாரண காப்பீடு தான் கிடைக்கும். ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது வந்துட்டு வருமானத்தை வச்சு பண்ணும்போது அது அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே சார். சார் இப்போ இந்த இளமை பருவம் அப்படின்றது வந்து ஒரு வயசு உண்டா அல்லது வந்து எந்த வயசு? இல்லை, எந்த வயசுனாலும் பண்ணலாம். இப்போ பிறந்த குழந்தை பேர்லேயே நம்ம காப்பீடு பண்ணலாம். அப்போ வந்து அதனுடைய பாதுகாவலர் வந்துட்டு பெற்றோராக இருப்பாங்க. இப்போ அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டாச்சுன்னா, அந்த குழந்தை பேரில் காப்பீடு பண்ணோன்னா அந்த ஒரு 15 வருஷம் அந்த குழந்தையுடைய படிப்பு செலவுக்காக நம்ம காப்பீடு பண்ணுறோம். அதே சமயத்தில் அந்த குடும்ப தலைவர் தான் வந்து அதனுடைய காப்பாளர். அவர் வந்து இறந்துட்டாலும் கம்பெனி வந்து அந்த குழந்தையினுடைய படிப்பு செலவை ஏற்றுக்கிட்டோம். அந்த ப்ரீமியத்தை வந்து கம்பெனி கட்டும். வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதற்கான காப்பீடை செஞ்சு வைக்கணும். அது இன்றைக்கி வந்து அந்த விழிப்புணர்வு வந்துட்டு மக்கள் மத்தியில் கிடையாது. அதனால் அதை ஏற்படுத்தி வந்து இப்போ ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, அந்த குழந்தை பெண் குழந்தைன்னா அதனுடைய ஃப்யூச்சரில் வந்துட்டு இருக்கக்கூடிய மேரேஜ் பர்பஸுக்கு அப்போவே ஒரு காப்பீட்டு தொகை வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் அவங்க சேரணும். அப்போ தான் நம்ம அவங்களுக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து அந்த கஷ்டங்கள் இருக்காது. சரி சார், இந்த இப்போ காப்பீடுன்னு சொல்கிற வந்து ஒரு மாதம் நம்ம செலுத்துகிற மாதிரி வருமா அது ஒன் டைம்? அதாவது முதல்ல ஒன் டைமாக செலுத்தலாம். மாதம் இருக்குது, 3 மாதத்துக்கு வாட்டி கட்டுற மாதிரி இருக்குது, 6 மாதத்துக்கு வாட்டி. அதாவது நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேங்க்கில் கொண்டு போய் ஒரு என்ன சொல்லக்கூடிய மாதம் வந்துட்டு ஒரு 5000 ரூபா போடுறாங்கன்னு வச்சுருங்க. காப்பீடு மாதம் 5000 ரூபா போடுறாங்கன்னு வச்சுருங்க. இந்த போட நபர் வந்துட்டு ஒரு 5 வருஷத்தில் ஏதாவது ஒன்று ஆகிட்டுன்னு வச்சுருங்க. பேங்க் எவ்வளோ கொடுக்கணும்னா 25,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஆனால் நாங்கள் வந்து இந்த காப்பீடு பண்ணியிருந்தாச்சுன்னா ஒரு 5 லட்சம் அந்த குடும்பத்துக்கு வரும். அதுதான் ரெண்டுலேயும் உள்ள வித்தியாசம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு காப்பீடு செலுத்திக்கிட்டு இருக்கோம், எனக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்ற சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது, எனது குடும்ப சூழ்நிலையோ அல்லது எனது தொழில் சார்ந்த சூழ்நிலையில் ஏற்படும் பொழுது நான் அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கலாமா அல்லது அந்த காப்பீடு வரும்போது தான்? அதாவது அந்த மாதிரிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து ஏற்படக்கூடாது. பிகாஸ் இது வந்துட்டு ஒரு நம்ம எல்லக்கூடியது அந்த இதுக்கு ஒரு பர்பஸுக்காக நம்ம ஒதுக்கி வச்ச பணம். அதை நம்ம எதை நிலைச்சோன்னா அந்த மெதனில் எடுத்து நம்ம சாப்பிட்றது மாதிரி உள்ள கணக்காகிடும். இப்போ இது வந்து அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு முதலீடு, அது வந்து தொடக்கூடாது. அது வந்து அந்த 15 வருஷமோ 25 வருஷமோ இவருக்கு அந்த காப்பீடு இருக்குது. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பணம் கிடைக்கும். நீங்கள் அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிடணும் இல்லைச்சுன்னா நமக்கு காப்பீடு போயிட்டுலாம். அதனால் வந்துட்டு காப்பீட்டு துறையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லைச்சுன்னா அது கடைசி வரை கொண்டு போகணும். சரி சரி. அப்போ நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட்டை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத கம்பெனி கொடுத்துரும். பட் அது தட் இஸ் நாட் எ வைஸ் டிசிஷன். ஆமாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாகன காப்பீடு அப்படின்னும்போது அது எந்த மாதிரிலாம் வகைப்படுத்துகிறாங்க சார்? அது போக இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம அமௌண்ட்டு வாங்குறாங்க, வேற ஒன்றில் ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம இன்சூரன்ஸ் போட போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டிக்கும் போடுங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி சார் கிடைக்கும்? அதாவது இப்போ நம்ம ஒரு வாகனம் இருக்குது, ஒரு 2 வீலர்னே வச்சுருவோம். இந்த 2 வீலருடைய நம்ம இப்போ முதல்ல வாங்கும்போது ஒரு 55,000 ரூபாய் இருக்கும். ஒரு 2 வருஷம் கழியும்போது ஒரு 40,000 ரூபாய் ஆகிடும். அப்போ அந்த 40,000 விலை மதிப்புக்கு ஏற்றவாறு தான் நம்ம காப்பீடு பண்ண முடியும். அது எவ்வளோன்னு இல்லைச்சுன்னா ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோன்னு வச்சுருங்களேன். இப்போ இந்த வண்டிக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்கன்னா இந்த வண்டி ஏதாவது ஒரு விபத்துக்குள்ள ஆனாலும் அந்த எதிர் திசையில் வரக்கூடிய நபருக்கு வந்துட்டு காப்பீடு கிடைக்கும். அவங்க போடாட்டினாலும் நம்ம கிடைக்கும். நம்ம செலுத்தினா நம்ம வண்டி உண்டு அவரை மோதுது, அவருக்கு வந்துட்டு ஏதாவது உயிரிழப்போ இல்லாட்டா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆச்சுன்னா கம்பெனி வந்துட்டு அவருக்கு இழப்பீடு கொடுக்கும். அதோடு நீங்கள் வந்து வெஹிக்கிளுக்கும் சேர்த்து இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிளுக்கு டேமேஜுக்கும் அந்த கம்பெனி கொடுக்கும். இப்போ
இப்போ அதனால் வந்து நீங்கள் இப்போ ஒரு வாகனம் புதிய வாகனம் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 வருஷத்துக்கு வந்துட்டு தேர்ட் பார்ட்டி தான் போட்டு கொடுப்பாங்க. ஜிபி வாகனத்துக்கு வராது, நம்ம வாகனத்துக்கு அது வராது. அது நமக்கு விருப்பம் இருந்தால் தான் அதை ரெனியூ பண்ணணும். அப்போ இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த 5 வருஷ காப்பீடு அந்த மாதிரி அந்த வருஷம் தேர்ட் பார்ட்டி தான் வரும். ஏன்னா வந்து இந்த வகை இந்த வெஹிக்கிள்னால பாதிக்கப்படக்கூடிய நபர் வந்துட்டு எந்த வகையிலும் பாதிப்படையக்கூடாது. அவருக்கு வந்து அந்த பெனிஃபிட் போய் சேரணுங்கிறது தான் நோக்கம். அப்போ நம்ம அந்த 5 வருஷம்ட்டு நம்ம அப்படியே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அசால்ட்டாக வண்டிக்கும் நம்ம சேர்த்து அடுத்து ரினியூவல் பண்ணணும். ஆமாம், திருப்பி அடுத்த வருஷம் வரும்போது வண்டியினுடைய காப்பீடை நம்ம கட்டிக்கலாம். ஆமாம். சரி சார், இப்போ இந்த வண்டியினோட காப்பீடு நம்ம கட்டும்போது வண்டி ஏதாவது ஒரு விபத்துக்குள்ளாகும் போது ஒரு 10,000 செலவு வருதுன்னா காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து எவ்வளோ சார் கொடுக்கும்? காப்பீடு அந்த முழு தொகையும் கொடுப்பாங்க. அதுதானே காப்பீடுனுடைய அர்த்தம். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இவ்வளோன்னு இருக்கும், அதே மாதிரி வெஹிக்கிளுடைய இன்சூரன்ஸ் இவ்வளோன்னு இருக்கும். சரி சரி. இப்போ காரெல்லாம் வந்து இந்த காப்பீடு பண்ணி வைக்கிறது பெட்ரு. சும்மா வந்து நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு தட்டுனா கூட வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆகணும்னு கிடையாது, நம்முடைய கவனக்குறைவினால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன டேமேஜ் கூட அந்த காப்பீடு தான் நான் கிடைக்கும். சரி சரி சார், இந்த காப்பீட்டு நிறுவனங்களுக்கு இதுலேருந்து என்ன ஒரு லாபம்? அதாவது காப்பீட்டு நிறுவனங்கள்ங்கிறது வந்துட்டு ஒரு சமூக சேவை தான். இப்போ நான் பண்ணுறேன்னாலும் அது ஒரு சமூக சேவையோட மன நிறைவோடு தான் நான் இதை செய்கிறேன். ஏன்னா வந்து இப்போ சர்வீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் இல்லையா, மக்களுக்கோ இல்லாட்டா நாட்டுக்கோ செய்யணுங்கிறதுனால தான் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா இதனால் என்ன நடக்குதுன்னா, இந்த தெரியாத மக்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு செய்யணும்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் நாங்கள் இதை எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு காப்பீடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது வாழ்க்கையிலேருந்து ஒளி விலகினாலும் அந்த அடுத்த கட்ட வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கான உதவி செய்கிறீங்க. ஆமாம் ஆமாம், மகிழ்ச்சி சார். சரி சார், இப்போ நம்ம ஒரு காப்பீடு எடுத்துட்டோம் சரிங்களா. நான் இப்போ ஒரு குடும்பத்தோட பையன் எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த பையனோட அப்பாவுக்கு காப்பீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இப்போ ஒரு பையன் கட்டுறாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்போ என்னென்னா சொன்னால் அதுக்குன்னா ஒரு இப்போ நம்ம ஒரு அப்பா பையன் மேரேஜ் ஆகி ஃபேமிலியோடு இருக்காப்புல, அப்போ அந்த பையன் வந்து காப்பீடு எடுத்து வச்சுருந்தேன்னா நாமினியை யாரை போடுவாங்க? பையனுடைய மனைவியை தான் போடுவாங்க. அப்போ அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா காப்பீட்டு தொகை யாருக்கு போகணும்னா மனைவிக்கு தான் போகும். இல்லை அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அப்பா பேரை வந்து நாமினியாக போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் வந்துட்டு அப்பாவுக்கு தான் அந்த பணம். நம்ம அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும்போது யாரை நாமினியாக போட்டு அவங்களுக்கு அந்த பணம் போயிடுச்சு. அப்போ நம்ம போடும்போது யாரை நாமினியாக போடுறோன்றது உறுதியாக இருக்கணும். இடையில மாற்ற முடியாது. மாற்றலாம். நீங்கள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பாவை பேரை போடுவாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி பேரை போடுவாங்க. ஒரு மாற்றிடலாம். தட் இஸ் த ரியல் திங் இல்லையா? பட் அது வரையில் அவர் கல்யாணத்துக்கு பிறகு நம்ம குடும்பம்லாம் மாறிடுது இல்லையா? அது அப்பாவும் காப்பீடு பண்ணியிருப்பார்ல. சரிங்க சார், இப்போ இந்த அப்பாவுக்குள்ள காப்பீடு வரும்பொழுது பையன் வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து இது பண்ணும்போது நாமினியாக ஒரு ஆளை போடலை அப்படின்னாங்கன்னா அந்த காப்பீட்டு தொகை யாருக்கு போகும்? அது நம்ம லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்பாங்கல்ல, வாரிசு சான்று. அந்த வாரிசு சான்று வாங்கி கொடுக்குறாங்க. யார் பேர் அந்த வாரிசு வருதோ அவங்கள கொடுப்பாங்க. சரி சரி சார். இப்போ நம்ம ஒரு அப்பாங்கிற நபர் வந்து ஒரு காப்பீடு பண்ணுறாரு, ஒரு 1 கோடிக்கு காப்பீடு பண்ணுறாருன்னு வச்சுருங்க. அவருக்கு மனைவி 2 குழந்தைங்க, இந்த 3 பேரையும் நாமினியாக போடலாம். ஆளுக்கு ஒரு 30 லட்சம் வந்துட்டு ஷேர் போடுற மாதிரி போட்டுக்கலாம். அப்போ அவருக்கு எதாவது எல்லாருக்குமே பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஆமாம். இப்போ ஒரு குடும்பத்துக்கு எந்த வகையான காப்பீடெல்லாம் எடுக்க வேண்டியது அப்படின்றது நீங்கள், அதாவது ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு முதலாக வந்துட்டு அவருடைய வருமானத்துக்கு ஒரு காப்பீடு பண்ணணும். வருமானம்னா அவங்களுக்கு சொல்கிறது புரியல. அதாவது எவ்வளோ ஆண்டு வருமானம் வாங்குறாரோ அதுக்கு ஒரு 20 மடங்குக்கு ஒரு காப்பீடு தேவை. அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டாச்சுன்னா இந்த வருமானம் நின்று போகாது. அதுக்கு அப்புறம் வந்து அவருடைய பிள்ளைங்களுடைய அந்த பொசிஷனை பொறுத்து வந்து காப்பீடு எடுக்கணும். பொசிஷன் இல்லைன்னா இப்போ பெண் குழந்தையா அவருடைய மேரேஜ் பர்பஸுக்கு வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அது காப்பீடு ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மற்ற டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. இறப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அது வந்து குடும்பத்துக்கு கிடைக்கும். அப்போ ப்ரீமியம் பார்க்கும்போது அது ரொம்ப கம்மி. ஒரு 30 வயசானவர் ஒரு 2 கோடிக்கு வந்துட்டு காப்பீடு போட்டான்னா அவருக்கு ஒரு 37,000 ரூபா தான் வந்து ஆண்டுக்கு கட்ட வேண்டி இருக்கும். ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக கட்டிட்டு அவர் பேசாமல் இருக்கலாம். 100 வயசு வரையிலும் காப்பீடு இருக்கும். அது ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெல்லாம் நீங்கள் பேங்க்லலாம் போட்டு வைக்கிறத விட இன்சூரன்ஸில் போட்டு வச்சோம்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து அது வளர்ந்து அந்த பர்பஸ் வந்துட்டு சால்வ் ஆகும். சரி சார், இவ்வளோ நேரம் நம்ம இந்த குடும்பம் சார்ந்த இன்சூரன்ஸ் பார்த்தோம். தொழில் சார்ந்த இன்சூரன்ஸ், பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் இருக்குது. நமக்கு பிஸ்னஸ், இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்கன்னா இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணி வச்சுருங்க. ஒரு கூட்டு நபர்கள் 2 பேர் சேர்ந்து வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த 2 பேரும்
இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு தகுதி உடையவர்கள். இப்போ வந்து உதாரணமாக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி மீன்ஸு ஒரு 1 crore வந்துட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுருங்க. இதில் இவங்க எவ்வளவு இந்த டிடிஎஸ் அதாவது டேக்ஸ் கட்டுவாங்கன்னா 30%. அந்த 30%ங்கிறது வந்துட்டு 1 கோடிக்கு 30%ங்கிறது வந்துட்டு 30 லட்சம் டேக்ஸ் கட்டுவாங்க. பட் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ். இந்த 30 லட்சம் அவங்க டேக்ஸ் கட்டும்போது அந்த 1 கோடிக்கு 30 லட்சம் தான் டேக்ஸ் கட்டுறாங்க இல்லையா. இந்த 30 லட்சத்தில் வந்து ஒரு 10 லட்சம் இவங்க இன்சூரன்ஸ் போடலாம் அந்த பார்ட்னர்ஸ் சேர்ந்து. அப்போ 20 லட்சம் போய்ட்டுல. அப்போ 1 கோடியில் 20 லட்சம் போயிடுச்சுன்னா எவ்வளவு? 80 லட்சம். அப்போ 80 லட்சத்துக்கு 30 லட்சம் 30% எவ்வளவு? 24 லட்சம். அப்போ அவங்க 30 லட்சம் கட்டுறதுக்கு 24 லட்சம் கட்டுறாங்க. இப்போ 6 லட்சம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டேக்ஸ் சேவிங்ஸ் ஆகுது. இந்த 6 லட்சம் வந்துட்டு ஒரு நீண்ட காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 60 லட்சம். புரியுதில்ல? அப்புறம் இவங்க ஒரு 10 லட்சம் இன்சூரன்ஸ் போடுறாங்க, அதனுடைய ரிட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து திஸ் ஆர் ஆல் தி ரைட்ஸ். அதே மாதிரி மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு இருக்குது, அதனால் கேட்டுருங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து எப்படி இருக்கிறான்னு சொன்னால் அந்த ஒரு கடன் பட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. அப்போது இவர் என்ன பண்ணலாம் இல்லைச்சுன்னா ஒரு பாதுகாப்பு பேங்க்கில் இருந்து ஒரு 50 லட்சத்துக்கு கடன் வாங்கியிருக்கான்னு வச்சுருங்க. இவர் வந்து என்ன இல்லைச்சுன்னா ஒய்ஃப் பேரில் ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுறாரு. அப்போது இந்த நபர் வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு ஒரு இழப்பீடு ஏற்பட்டால் அந்த பேங்கில் வாங்கின லோன் வந்து யாருக்கு எடுக்கணும்? அவங்களுடைய வாரிசுகிட்ட கேட்பாங்க. ஆனால் இந்த மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இந்த இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் அந்த பணத்தை யாரும் எடுக்க முடியாது. அந்த குடும்பத்தில் அந்த மனைவிக்கு தான் அது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் இன்சூரன்ஸ். அப்போது அந்த பிஸ்னஸ் மேனெல்லாம் வந்துட்டு ஒய்ஃப் பேரில் வந்துட்டு அந்த மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும். அது வந்து குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மேக்ஸிமம் வந்து லோன் வாங்கி தானே பண்ணுறாங்க. அப்போது ஒரு இழப்பீடு ஏற்படும் போது வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு தொந்தரவு இருக்காது. அதே மாதிரி இன்னொரு இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் வந்து கீமேன் இன்சூரன்ஸ். கீமேன்னா ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்னால தான் அந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அவருடைய அந்த ஃபார்முலா இல்லாட்டா கம்பெனி வந்து டவுன் ஆகிடும். அப்போ அந்த நபர் மேலே அந்த ஓனர் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கலாம். இப்போ திடீர்னு ரிலேட்டு ஒரு அந்த இழப்பு ஏற்பட்டால் யார் அந்த கீமேனுக்கு இந்த கம்பெனி வந்து லாஸில் ஆகிடும். அப்போ வந்து 1 கோடிக்கு அவர் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து அதை வந்து இவர் அசைன் பண்ணி வச்சுருப்பார் முதலாளி. அப்போ அவர் இல்லாட்டாச்சுன்னா கூட அந்த பணம் வந்து கம்பெனி கிடைக்கும். ஸோ இந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்பட்டு வாரது வரையிலும் இன்னொருத்தர் அப்பாயின்ட் பண்ணுற வரையிலும் இவருடைய அந்த கம்பெனியினுடைய அந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு இறங்காது. இல்லாட்டா என்னாச்சு ஏதாச்சு இந்த போயிட்டாரா இன்னும் யார் ஏற்பாடு பண்ணுறேன்னு பார்ப்போம். ஆமாம். சரி சார், இப்போ ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணும்போது அந்த இதில் உள்ள 2 ஓனர்ஸுமே வந்து முதலீடு எடுக்கணுமா அந்த நிறுவனத்து பேரில், அல்லது ஒரு ஆள் எடுத்தாலே? 2 பேருக்கும் எலிஜிபிள் இருக்குது. 2 பேருமே வந்து இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இன்சூரன்ஸ் எடுத்தாச்சுன்னா அது அவங்களுடைய அந்த ப்ராஃபிட்டில் வந்துட்டு கழிச்சிக்கலாம். அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆமாம், அது வந்து இட் இஸ் அண்டர் ரூல். இது வந்து நம்ம ஒன்றும் இது பண்ணக்கூடியதில்லை. தே ஆர் எலிஜிபிள் டு டேக் இன்சூரன்ஸ் அமங் பார்ட்னர்ஸ். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களுக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்? கண்டிப்பாக எடுக்கலாம். அப்போ இப்போ என்ன சொன்னால், இப்போ நான் நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குறேன். எப்படி இல்லை சொன்னால் அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே அந்த கம்பெனிக்கு முக்கியமான பணியாற்றக்கூடியவங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய சூழ்நிலையில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டாச்சுன்னா அதை பாதுகாக்க வேண்டியது அந்த கம்பெனி முதலாளியினுடைய வேலை இல்லையா. அப்போ ஆகையினால அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கம்பெனி செலவிலே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கலாம். அந்த நபருக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்தாச்சுன்னா அதை வந்துட்டு அந்த கம்பெனி பார்த்துக்கணும். அப்போ இவர் பார்க்க வேண்டியதில்லை. அது போக இன்னொரு இது இருக்குது, நம்ம என்ன சொல்லக்கூடிய இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்னு இருக்கு இல்லையா, அதுவும் அந்த தொழிலாளர்கள் மேலே ஒருத்தருக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதாவது உதாரணத்துக்கு என்னென்ன சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான், ஒரு தொழிலாளிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்தார் வந்து அந்த முதலாளிகிட்ட வந்து என்ன கேட்கும், எனக்கு வந்து இழப்பீடு கொடுங்க. அப்போ இந்த தொழிலாளி மேலே இன்னொரு காப்பீடு எடுத்து வச்சுட்டாங்கன்னா ஒரு 5 லட்சம் அந்த கம்பெனி கொடுக்கும். அப்போ இவருக்கு அதில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமாம். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொழிலாளர் மேலே நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடும்போது அதை அந்த கம்பெனி செலுத்தணுமா அல்லது அந்த தொழிலாளர் வருமானத்தில் வந்து நமக்கு? அதெல்லாம் கம்பெனி செலுத்துகிற மாதிரி இருக்கணும். அப்போ தானே நம்ம ஒரு வெல்ஃபேர் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
அவங்க இன்சூரன்ஸ் கட்டுறப்ப அதை வந்து நீங்கள் அந்த சம்பளத்தோடு ஆட் பண்ணிக்கணும். இப்போ அவங்கள்ட்ட அது கட்டுங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க கட்ட மாட்டாங்களா, எங்களுக்கு வேண்டாம் சார்பாங்க. பட் நம்மளே அவங்களையும் ஒரு வெல்ஃபேர் ஆங்கிளில் வந்துட்டு அதை பாதுகாக்கணும். சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாட்கள் பிஎஃப்ஏஎஸ்சி எங்களுக்கு பிடிக்கிறாங்க. ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப்ஏஎஸ்சினால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது வந்து தெரியாமலே இருக்காங்க. பிஎஃப்னா என்ன சார்? பிஎஃப் ஃபண்டிலேஷன்னா ப்ராவிடன்ட் ஃபண்டிலேஷன்னா அவங்களுடைய அந்த சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு அமைப்பு இருக்குது, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு இருக்குது, இபிஎஃப். அது என்னாச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனிகளெல்லாம் வந்து அதை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது அந்த ஆக்டில். இப்போ அது வந்து நம்ம இங்கே நம்ம இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த என்ஜிஓ காலனி பக்கத்தில் இருக்குது. அப்போ அதில் வந்து எல்லா தொழில் நிறுவனங்களும் அவங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு என்ன சொல்லக்கூடியது ஒரு தொகை செலுத்தி அவங்களுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்து இவங்களும் ஒரு தொகை போடணும். ஒரு 1000 ரூபாய் அங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னா இவங்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இபிஎஃப்பில் செலுத்திடுவாங்க. இது வந்து நாளுக்கு நாள் வளர வளர அந்த அதுலேருந்து இவங்க லோன் எடுக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு காலத்தில் வந்து அவங்க 58-60 வயசு ஆயிடுச்சுன்னா அதில் பென்ஷன் கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் கூட இருக்குது அந்த இபிஎஃப். ஆமாம். அதனால் இந்த தொழிலாளர் லேபர் லா என்ன சொல்லணும்னு ஒரு தொழிலாளர் ஒரு முதலாளி கிட்ட ஒரு தொழிலாளி வேலை பார்த்தாருன்னா அவங்களுக்கு இந்த இபிஎஃப் பிடிக்கணும். அதே மாதிரி இஎஸ்ஐ இருக்குது, எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ், இலவச மருத்துவ காப்பீடு எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து எங்களுக்கு வந்து இதை பிடிக்கிறாங்க அப்படின்னா இதை தவிர்த்து அவங்க வேறு எந்த மாதிரி காப்பீடுகள் எடுத்துக்கலாம்? ஃபேமிலிக்கு எடுக்கக்கூடியதான் சொன்னால அந்த மருத்துவ காப்பீடு எடுத்துக்கலாம். அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்துக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லக்கூடியது, இந்த காப்பீடு நிறுவனங்கள் மருத்துவ காப்பீடு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய காப்பீடு வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். நீங்கள் போய் ஆஸ்பத்திரியில் உட்கார வேண்டியது தான் வேலை. நீங்கள் எல்லா மருத்துவ செலவும் கம்பெனி பார்த்துடும். நீங்கள் இந்த மற்ற காப்பீடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க கொடுக்குறாங்கன்னு வரும்போது முதல்ல நம்ம செலவு பண்ணுவோம். செலவு பண்ணியாச்சுன்னா அதை கிளைம் பண்ணி வாங்கிடுவோம். இப்போது இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் அது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் தான், அவங்களுக்கும் மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க. பட் நம்ம முதல்ல வந்துட்டு அதை வந்து பணம் செலுத்தி அதுலேருந்து வெளிவந்ததுக்கப்புறம் அந்த ரிசிப்ட் பில்லெல்லாம் வாங்கி இங்கே கம்பெனியில் கொடுத்தாச்சுன்னா அதை கிளைம் பண்ணி வாங்குவாங்க. அதை கிளைம் பண்ணுவோம். அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் அவங்க கொடுக்குறது தான் நம்ம வாங்க முடியும். பட் இந்த காப்பீடு வந்துட்டு இந்த குடும்பத்துக்கே வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து காப்பீடு அப்படின்றத வந்து எவ்வளோ தூரம் ஈடுபாடாக இருக்காங்க? அதாவது நான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை பார்க்கும்போது காப்பீட்டு மேலே அவ்வளோ அக்கறை அவங்களுக்கு இல்லை. பட் காப்பீட்டு மேலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுமே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் காப்பீடு செய்வார்கள். சரி. ஆனால் அந்த விளக்கங்கள் இல்லாதனால தான். ஆமாம். அப்போ அந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் வந்து ஒரு பார்க்கக்கூடிய நபர் அல்லாட்டா வந்து நாங்களாகவே வாலண்டியராக போய் இப்படி எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி காப்பீடு இருக்குது, உங்களுக்கு இது மாதிரி பண்ணி வச்சுன்னா நீங்கள் அது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க வாலண்டியராக காப்பீடு பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து தே வில் பி பிஸி அண்ட் டூயிங் தேர் ஒர்க்கு. இப்போ நம்ம போய் அதை சொல்லும்போது ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங் கொடுக்கும்போது தே வில் அக்செப்ட். ஓகேங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காப்பீடு அப்படின்றத வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழே தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆனால் இதோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குமா இல்லை ஸ்டேட்? இல்லை அதெல்லாம் வந்து இப்போ காப்பீட்டு நிறுவனங்களுக்கு தான் அந்த கண்ட்ரோல். அந்த காப்பீட்டு ஆமாம் ப்ரைவேட் இல்லைன்னா இப்போ இந்தியாவில் வந்து 24 காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்குது. இந்த 24 காப்பீட்டு நிறுவனங்களும் வந்து ஐஆர்டிங்கிற அமைப்பின் கீழே, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இப்போ இவங்க ஒரு பிளான் வந்து ரிலீஸ் பண்ணனாலும் அந்த ஐஆர்டி அமைப்பின் கீழே அவங்கள்ட்ட கொடுத்து தான் அதை நம்ம வந்து பண்ண முடியும். காப்பீட்டு நிறுவனங்கள் தன்னிச்சையாக வந்துட்டு அந்த பிளானை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் கொடுக்கணும். பட் அந்த காப்பீடுடைய கிளைம் செட்டில்மெண்ட் எல்லாம் வந்து காப்பீட்டு நிறுவனங்களை பொறுத்தது. இதில் வந்து எந்த வேறு மத்திய அரசோ மாநில அரசோ தலையிடாது. சார், இறுதியாக மக்களுக்கு காப்பீடு தொடர்பான ஒரு விளக்கத்தை. அதாவது என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னச்சுன்னா, எல்லாருமே வந்து முதலாக வந்து மருத்துவ காப்பீடு செய்ய வேண்டும். மருத்துவ காப்பீடுனா அவங்க குடும்ப நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவர்கள் பேரில் வந்து மருத்துவ காப்பீடு எடுக்க வேணும். அதனுடைய தொகையெல்லாம் ரொம்ப கம்மி தான். இது போக அவங்களுடைய வருமானத்துக்கும் ஒரு காப்பீடு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஃபைனான்ஷியல், அதாவது பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவு, அப்புறம் குழந்தைகளுடைய ஒரு மேரேஜ் ஃபியூச்சருக்கு இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து காப்பீடு செய்வது நல்லது. சில பேருடைய நினைப்பு என்னன்னு கேட்டால் சொன்னேன்னா பேங்கில் டெபாசிட் பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு. பேங்கில் டெபாசிட் பண்ணுறது தப்பு இல்லை, அது நம்ம உடனே எடுத்து செலவு பண்ணிவிடுவோம். காப்பீடு நிறுவனங்களில் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு 25 வருஷத்தினுடைய கான்ட்ராக்ட்
இந்த 25 வருஷத்தையும் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பல நன்மைகள் இருக்குங்கிறது தான் நான் சொல்லக்கூடியது. இது போக நம்ம வந்து காப்பீட்டு நிறுவனத்தில் வந்து முகவர்களாக யாராவது சேர விரும்பினால் அவர்களுக்கும் நாங்கள் வந்துட்டு உதவி செய்கிறோம். இப்போ படித்து வேலையில்லாத இருக்கக்கூடியவங்க, ஒரு பிஸ்னஸ் பார்க்கக்கூடியவங்க எல்லாம் வந்து எங்களுடைய காப்பீட்டு நிறுவனத்தில் முகவர்களாக சேர்ந்து அவர்களும் மக்களுக்கு பணியாற்ற வேண்டலாம் என்று சொல்லிக்கொள்கிறேன். காப்பீடு தொடர்பான பல சந்தேகங்களுக்கு எங்களுக்கு விளக்கம் அளித்தது ரொம்ப நன்றி சார். அப்போ என்னுடைய அந்த நம்பரையும் வந்து சொல்லிடுறேன். அப்போ அவங்க அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் ஈஸியாக இருக்கும். மேலும் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்க முடியும், என்னால் கேட்க முடியாத கருத்துக்களை மக்களே டைரெக்டாக கேட்கலாம். அவங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் ஏதாவது இருந்தாச்சுன்னா என்னை தொடர்பு கொள்ளவும். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9025194522. என்னுடைய பேர் வந்து மோகன்குமார். தேங்க்யூ. நிச்சயமாக சார், மக்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிராஜ். நன்றி. நன்றி.